வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த லாஸ்ட் அட்வென்ச்சரர் சாப்டர் 16. லாஸ்ட் சாப்டரில் கிரியும் டிபோவும் பிளாக் மேஜிஷியனோட ஃபாலோவரான வில்லியமும் அவனோட சேர்ந்த அட்வென்ச்சரர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போது வில்லியமோட ஆளுங்களால் டிபோவையும் கிரியையும் சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் வில்லியம் அவனே களத்தில் இறங்கி அவங்கள கொல்றதுக்கு தயாராகிறான். வில்லியமோட ஃபயர் ஆரோ அட்டாக்லேருந்து டிபோவை ஹீரோ காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ரிப்பன் பிக்ஸ் கூட்டத்தை வச்சு வில்லியமையும் அவனோட ஆட்களையும் அட்டாக் பண்ண வச்சு அந்த டிஸ்ட்ராக்ஷன் மூலமாக 3 பேரும் தப்பிக்கிறாங்க. சாப்டர் தொடங்கினதும் அந்த பெரிய ரிப்பன் பிக் கதறிட்டு வில்லியம் முன்னாடி சுருண்டு விழுது. ஒரு வழியாக அதை கொண்டுட்டான் போல. நல்லா மூச்சு வாங்கிட்டு, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, இப்படி ஒரு தலைவலியை எங்கள் மேலே கெட்டிட்டு நீ பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டேன்னு ஹீரோவை நினச்சி சொல்கிறான் வில்லியம். ஜெரால்டுன்னு கூப்பிடுறான். அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க சார் வில்லியம், இப்போ தான் என்னோட சைடில் இருந்த மான்ஸ்டர்ஸோட கதையை நான் முடிச்சிருக்கேன்னு சொல்கிறான் அந்த ஃபாலோவர். நம்ம ரீக்ரூப் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை, வாங்க உடனே அவங்கள துரத்த ஆரம்பிக்கலான்னு சொல்கிறான் வில்லியம். அதுக்கு எல்லா ஃபாலோவர்ஸும் சரின்னு சொல்கிறாங்க. அப்போ வில்லியம் அவங்கள யாராவது ஒருத்தன் இந்த கேட்லேருந்து உயிரோட தப்பிச்சாலே அதை நான் நினச்சி கூட பார்க்க விரும்பலை, பெரிய தலைவலியாக இருக்கே, முதல்ல அவனோட கதையை முடிக்கணும், ஏதோ ஒன்று அவனை பற்றி ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, சார் வில்லியம் இங்கே நிறைய கால் தடங்கள் இருக்குது பாருங்களேன்னு ஒரு ஃபாலோவர் சொல்கிறான். அதுக்கு நல்லது, யாராச்சும் அந்த ஸ்டாஃப் யூஸ் பண்ணுறவனை பார்த்தீங்கன்னா அவனை எங்கேயும் போக விடாமல் அங்கேயே பிடிச்சி வைக்க பாருங்கள், அவனோட கதையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்போது அந்த ஜெரால்டுன்ற ஃபாலோவர், சார் வில்லியம் நீங்களே களத்தில் இறங்கணும்னு தேவையில்லை, நான் கொஞ்சம் எல்லையை மீறுறேன்னு நினைக்காதீங்க, அவனை பார்த்தா சாதாரண அட்வென்ச்சரர் மாதிரி தெரிலன்னு சொல்கிறான். அதுக்கு நீ யாரை பற்றி கவலைப்படுறேன்னு உனக்கு தெரியுதா? உனக்கு தெரியும் தானே, இந்த கேட்டில் என்னை விட பெரிய பலசாலி வேற யாரும் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தில் தொங்கிட்டு இருந்த ஒரு ஜொலிக்கிற ஃபெதரை பிடிக்கிறான் வில்லியம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இந்த மேஜிக்கல் ஃபெதரை தான் அந்த மாஸ்டர் மைண்டு வில்லியம்க்கு 2-3 சாப்டர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துருப்பான். இதனால தான் வில்லியம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் போல். நெக்ஸ்ட் பேனலில் ஹீரோவோட சேர்ந்து டிபோவும் கிரியும் நடந்து போய்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்போது டிபோ கடைசியில் அவனுங்களோட மூஞ்ச பார்த்தீங்களா, அந்த பன்னி கூட்டத்துக்கிட்ட இருந்து அவனுங்க தப்பிப்பானுங்களான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்கிறான். அதுக்கு அவனுங்க அவ்வளோ சீக்கிரத்தை சாக மாட்டானுங்க, நீ அவங்கள பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு கீழே பார்த்து நட, ஏதாச்சும் ட்ராப்பை மிதிக்க போகிறேன்னு சொல்கிறான் ஹீரோ. அப்போது நான் அலர்ட்டாக தான் பாஸ் இருக்கேன், ஆனால் எனக்கு ஒன்று தான் புரியல, எதுக்காக நீங்கள் அவனுங்களோட கதையை அங்கே வச்சே முடிக்கல, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே அவனுங்கள அங்கே வச்சு செஞ்சு விட்டுருக்கலாமேன்னு கேட்கும்போது, ஏன்னா அவன் என்னை விட பலசாலின்னு சொல்கிறான் ஹீரோ. அதை கேட்டு என்னதுன்னு ஷாக் ஆகிறான் டிபோ. அப்போது ஹீரோ திங்க் பண்ணுறான், அவனோட ஃபயர் ஆரோவை என்னோட ஃபயர் ஆரோ வச்சு இன்டர்செப்ட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணலான்னு தான் நினச்சேன், ஆனால் என்னோட ஃபயர் ஆரோ தான் டிஸ்ட்ராய் ஆச்சு, என்னோட ஃபயர் ஆரோ வச்சு அவனோட ஃபயர் ஆரோவோட டைரக்ஷனை மட்டும்தான் மாற்ற முடிஞ்சுது, அதனால தான் டிபோவே உயிர் தப்பிச்சான், அது தவிர்த்து அவனோட ஃபயர் ஆரோவுக்கு எதுவுமே ஆகலைன்னு. அப்போ டிபோ, சும்மா விளையாடாதீங்க, உங்களை விட அவன் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பே இல்லை, எப்போ பாரு உங்களுக்கு விளையாட்டு தான்னு சொல்கிறான். அதுக்கு என்னது விளையாட்டா, உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் எப்படா விளையாடி இருக்கேன்னு கேட்குறான். அப்போது நமக்கு ஓடுறதை தவிர்த்து வேறு வழி இல்லையான்னு கேட்குறான் டிபோ. அதுக்கு அப்படி தான் போகலன்னு சொல்லிட்டு அவனோட கையில் இருக்க ரிஸ்ட் கார்டை கழட்டிட்டு அவனோட சர்க்கிள் இப்போ எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறான் ஹீரோ. பார்க்குறதுக்கு என்னோட சர்க்கிள் மேக்ஸிமம் விரிஞ்ச மாதிரி தான் இருக்குது, இதுக்கு மேலே விரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சர்க்கிளோட திக்னஸை வச்சு அட்வென்ச்சரர் யூஸ் பண்ணுற மேஜிக்கோட ஸ்பீடும் பவரும் மாறுபடும். நான் செகண்ட் சர்க்கிளோட பீக்கில் இருக்கிறதுனால எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே நான் ஒன்று அவனோட பவர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், இல்லை நானும் அவனும் ஈக்குவலாக இருந்திருக்கணும், ஆனால் அவனோட மேஜிக் என்னோடதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கேட்டுக்குள்ளே வந்திருக்கானா அவனும் என்ன மாதிரி செகண்ட் சர்க்கிளில் தான் இருக்கணும், அதில் எந்த டவுட்டும் இல்லை, ஆனால் அவனோட சர்க்கிளை ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி பவர் அப் பண்ணியிருக்கான். இப்போதைக்கு இந்த கேட்டுக்குள்ளே இருக்கிற அட்வென்ச்சரர்ஸ்லேயே அவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு சொல்கிறான் ஹீரோ. என்னையா சொல்கிற, அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறது, பேசாமல் ரிப்பன் பிக்ஸை யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ண மாதிரி ஹாப்ஸை வச்சு ட்ரை பண்ணுவோமான்னு கேட்குறான். அதுக்கு இல்லை, அது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஹாப்ஸுங்களை மேனிப்புலேட் பண்ணுறது ரிப்பன் பிக்ஸ் மாதிரி அவ்வளோ சிம்பிள் கிடையாது, அதுங்க நம்ம தான் எனிமீஸ்ன்றதை கண்டுபிடிச்சி நம்ம ட்ரை பண்ணுறதை நமக்கு எதிராகவே பயன்படுத்திடுங்கன்னு சொல்கிறான் ஹீரோ. அப்போது இவ்வளோ நேரம் சும்மா இருந்த கிரி, இருங்க நீங்கள் எல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா,
இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே சிக்னா நைட்ஸ்குள்ள ஒரு பிளாக் மேஜிஷியனோட ஃபாலோவர் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான்றது தான். இந்த ஒரு இன்ஃபர்மேஷனே மேப்பிள் வேர்ல்டோட விதியே மாற்றக்கூடியது. நம்ம சீக்கிரம் இந்த கேட்டை விட்டு வெளியில் போகணும். இந்த கேட்டை கிளியர் பண்ணுற ஐடியாவை நீங்கள் இதோட விட்டுருங்கன்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ கிரியை பார்த்து நீ சொல்கிறது எல்லாமே சுத்த வேஸ்ட்டுன்னு சொல்கிறான். அதுக்கு கிரி, நீ இதுக்கு முன்னாடி ஸ்லேவாக இருந்தன்றதை ப்ரூவ் பண்ணுற பார்த்தியா, இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறமும் இந்த கேட்டோட கிளியர் ரிவார்டுக்கு நீ ஆசைப்படுறியா என்னன்னு கேட்குறா. அப்போ ஹீரோ, சரி இப்போது வெளியில் இருக்கிறவங்களுக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணிட்ட, அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிற? அவங்கள நீ சாதாரணமாக எடை போடுற. இந்த ஃபாலோவர்ஸுங்களாம் நூற்றுக்கணக்கான வருஷங்களாக நம்ம சொசைட்டியோட ஒன்றாவே இருந்து அவங்களோட ஆதிக்கத்தை மரத்தோட வேறு மாதிரி பரப்பி வச்சுருக்கானுங்க. இப்போது நீ ஒரு கும்பலை மட்டும் காட்டி கொடுக்குறேன்னு வச்சுப்போமே, அது ஒரு மரத்தோட கிளைய வெட்டுற மாதிரி தான். நமக்கு கிளைகள்லாம் முக்கியம் இல்லை, மரத்தையே தூக்கணும். அவங்க ஒளிஞ்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள வேற யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஒட்டுண்ணி மாதிரி நம்ம மேப்பிள் வேர்ல்டை யார் கண் பார்வையிலையுமே படாமல் உள்ளுக்குள்ளே இருந்தே அழிச்சிருவானுங்கன்னு சொல்கிறான் ஹீரோ. அதை கேட்டு டென்ஷனான கிரி ஹீரோவோட காலரை பிடிச்சி, அது வேலை செய்யாது இது வேலை செய்யாது, அப்போது எங்களை என்னதான் பண்ணணும்னு சொல்கிற? எந்த பிளானும் இல்லாமல் வாய்க்கு வந்ததை மட்டும் பேசிகிட்டு இருக்க, நம்மளை துரத்திக்கிட்டு இருக்காங்கடா, நம்ம இந்த கேட்டை விட்டு முதல்ல வெளில போகணும்னு கத்துறா. அதுக்கு ஹீரோ கிரியோட கையை பிடிச்சி விளக்கிட்டே அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் யார் உண்மையான ஹண்டர்ன்றதன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் பேனலில் பிளாக் மேஜிஷியனோட ஃபாலோவர்ஸ் ஹீரோவை துரத்திக்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதில் ஒருத்தன், நம்ம அவங்கள எப்படியாச்சும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடணும், இந்த கேட்லேருந்து மட்டும் தப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம கதை அவ்வளோதான்னு சொல்கிறான். அந்த சமயம் டிபோ அங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தான் போல் வெளியில் வந்து ஹலோன்னு சொல்லிட்டு அவனோட போலார்மை வச்சு ஒரு பெரிய வீச்சு வீசுகிறான். அதுலேருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான் அந்த ஃபாலோவர். அப்போது இன்னொரு ஃபாலோவர், நீ என்ன முட்டாளா, எங்களை தேடி நீ வந்திருக்க, இந்த வாட்டி உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு டிபோவை அட்டாக் பண்ண வரான். அப்போது யாரோ ஒரு ட்ராப்பை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அந்த ட்ராப்பு டிபோவை அட்டாக் பண்ண வந்தவனை அடித்து ஓரம் தள்ளுது. யார் அந்த ட்ராப்பை ஆக்டிவேட் பண்ணதுன்னு பார்த்தா கிரி அங்கே நின்றுட்டுருக்கா. டிபோ அவன் முதல்ல அட்டாக் பண்ண ஒரு ஃபாலோவரை பார்த்து, யாரோ ஒருத்தனை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, முதல்ல உன் கதையை நீ கவனின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்விங் பண்ணுறான். அந்த ஸ்விங்கில் இருந்து டாச் பண்ண அந்த ஃபாலோவர் சாவிடான்னு சொல்லிட்டு டிபோவோட கழுத்தை வெட்ட வரான். அப்போது டிபோ அவனோட தலையை கீழே குனிஞ்சிட்டு அவனோட முட்டியை வச்சு அந்த ஃபாலோவரோட மூஞ்சிலே அடிக்கிறான். போலார்மை கீழே போட்டுட்டு அவனோட வெறும் கையை வச்சு அந்த ஃபாலோவரை பஞ்சிங் பேக் மாதிரி சரமாரியாக குத்துறான், மிதிக்கிறான். அதை பார்த்துக்கிட்டு இருந்த கிராஸ்போ யூஸ் பண்ணுற ஒரு ஃபாலோவர் இங்கே என்ன நடக்குதுன்னு தனக்கு தானே அவன் கேட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து கிரி அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவனை அட்டாக் பண்ணுறா. இருந்தும் அந்த ஃபாலோவர் டாச் பண்ணுறான். கேப்பே விடாமல் அவளை தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா கிரி. ஒரு பாயிண்டில் அந்த ஃபாலோவரை கார்னர் பண்ணுறா. செம்ம கோவத்தில் இருக்கா போல கிரி அந்த ஃபாலோவரை பார்த்து, ஏய் குப்பை, எங்கே பார்த்துக்கிட்டு இருக்க, நான் ஆல்ரெடி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை பார்த்து செம்ம காண்டில் இருக்கேன் பார்த்துக்கன்னு சொல்கிறா. கிரி சொன்ன விஷயத்த ஹீரோ கேட்கலன்றதுனால அவளோட கோவத்தை இந்த ஃபாலோவர் மேலே காட்டுறா போல. நெக்ஸ்ட் பேனலில் வில்லியம் சத்தம் கேட்குறத பார்த்தா அங்கே தொடங்கிருச்சு போல. இருந்தும் எனக்கு ஒரு விஷயம் புரியல, எங்களுக்காக தான் நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியான்னு ஹீரோவை பார்த்து கேட்குறான். ஹஹான்னு சிரிச்சிட்டு, பரவாயில்ல நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க ஸ்டாஃபை யூஸ் பண்ணி ஃபயர் ஆரோ ஸ்கில்லை ரெடி பண்ணுறதை நமக்கு காட்டுறாங்க. இதோட சாப்டர் 16 முடிவடைகிறது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.